உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் பிரியங்கா. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டு. 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். டைப்பிஸ்டிங் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்ன என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? என்ன இன்ஸ்பிரேஷனில் படிக்க வந்தீங்க? நான் 2022 ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி அவேர்னஸ் கொடுத்தது எங்கள் மாமா. அவர் சொல்லி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். இப்போது 3 இயர்ஸ் முடிச்சு வந்திருக்கேன். எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க நீங்கள்? 149. உங்களுடைய எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றீங்க? என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட். முதல் 2 முயற்சிகளில் நம்ம என்ன தவறாக பண்ணோம்னு நினைக்கிறீங்க? நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிருந்திருப்பேன். நான் 22ல் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அதில் எனக்கு வரல. 24 நாளில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் பார்டரில் போயிடுச்சு. 25ல் இப்போ வாங்கியிருக்கேன். கடந்த 2 முறை செய்த தவறுகளை இந்த வாட்டி திருத்திக்கிட்டீங்களா படிக்கிறப்ப? கண்டிப்பாக திருத்திக்கிட்டேன். அதனால தான் எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ரிப்பீட் ரிவிஷன் இல்லாதனால தான் நான் லாஸ்ட் 2 டைமுமே எனக்கு ரிசல்ட் வரல. அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே எனக்கு வாங்கிக்கிட்டேன். இப்போ நீங்கள் முதல் 2 முயற்சியில் படித்ததுக்குமே தமிழில் சொல்கிறேன். அப்போ வந்து புக்கு அட்டை டு அட்டை படிக்கலாம். 90+ தமிழில் போடுவாங்க எல்லாருமே. இப்போ ரொம்ப தமிழ் கடினமாகிட்டாங்க இல்லையா? இலக்கணம் நிறைய 85 மார்க்ஸ் அதான் வருது. ஸோ தமிழுக்கு எந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்க இந்த வாட்டி? தமிழ் முன்னாடினா நம்ம புக்குக்கு அட்டை டு அட்டை நம்ம படித்தா அது ஓகே. ஆனால் இப்போதைக்கு இருக்கிறது நம்ம இலக்கணமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும்தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். புக்கில் இருக்கிற பேசிக்ஸ் இலக்கணத்தை புரிஞ்சுக்கிட்டா புணர்ச்சி விதியாகட்டும் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே பேசிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகும்போது அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு எழுத்து ஒரு மொழி எல்லாமே நம்ம இலக்கணத்துக்கு நிறைய விதிகள் இருக்குது. அந்த விதிகளில் நம்ம படிச்சுட்டு எந்த மாதிரி கேட்டாலும் போட முடியுங்களா? போட முடியும். நமக்கு தெரியாதது ஒரு சிலது இப்போ குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் வச்சு கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவே போதும். குரூப் 2 குரூப் 4 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. எப்படி மாடல் கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம நெக்ஸ்ட் அவுட் சோர்ஸ் போகலாமா இல்லை ஆத்தர்ஸ் புக் ஏதாவது படிக்கலாமான்றதை வச்சு படிக்கலாம். பள்ளி பாட புத்தகங்கள் தான் படிச்சிங்களா? வேற ஏதாவது சோர்ஸ் அவுட் புக்ஸ் படிச்சிங்க? தமிழுக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் படித்தேன். இப்போ குரூப் 4 பார்த்ததுக்கு அப்புறம் குரூப் 2க்கு வேணா நம்ம அவுட் சோர்ஸ் போயிருந்திருப்போம். ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கூல் புக் மட்டும்தான் படித்தேன். சிறப்பு தமிழ் ஓல்டு புக் நியூ புக் எல்லாமே படிச்சீங்க? சிறப்பு தமிழ் ஓல்டு புக் படிக்கல. குரூப் 4 அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஆனால் சிறப்பு தமிழ் படிச்சிருந்தோம். நியூ புக் சிறப்பு தமிழ் வரைக்குமே படிச்சிருந்தோம். இப்போ கலைச்சொற்கள் எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் படிச்சீங்க? கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழில் மட்டும் கலைச்சொற்கள் படிக்கக்கூடாது. ஜிகேலையும் இருக்கும். 8th புக்கு 10th புக்கு எல்லாத்துலேயுமே புக் பேக்கு பாலிட்டி 11th 12th புக்கில் கூட நமக்கு கலைச்சொற்கள் இருக்கும். சிறப்பு தமிழ்லையும் இருக்கும். அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஜிகே புக்ஸில் இருக்கிற கலைச்சொற்களும் படிக்கணும். மேக்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ மேக்ஸுக்கு நீங்கள் எந்த மாதிரி படிப்பீங்க? எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க ஒரு நாளைக்கு? 2 டாபிக்குமே எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். மேக்ஸுக்கு வந்து ஒரு 2 hours கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும். 1 hour 2 hours நீங்கள் டெய்லியுமே ஒரு நாள் கூட விடாமல் நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மஸ்ட்டு. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்க்காம எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அந்த மாதிரி இருக்கிற ரயில்வே அந்த மாதிரி இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்ல. போட்டு பார்ப்பீங்களா டெய்லி? கண்டிப்பாக. இப்போ ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு. எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்றது சொல்லுங்கள். 6 யூனிட் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம அவுட் சோர்ஸு. பாலிட்டி எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸில் நம்ம படிச்சுக்கணும். யூனிட் 5 யூனிட் 6 பாலிட்டிக்கு ஏதாவது அவுட் சோர்ஸ் படிச்சிங்களா மேம்? அவுட் சோர்ஸில் அதிகமாக படிக்கல. ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். டாஃப் அகாடமியோட புக்ஸ் மட்டும் ரெஃபரன்ஸ்க்காக படிச்சுக்குவேன். யூனிட் 6னா நம்மளோட எத்திக்ஸ் புக்ஸ்லாம் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். எத்திக்ஸ் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் வரும். எத்திக்ஸ் 11th இருக்குது 12th இருக்குது. அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். சிறப்பு தமிழ் ப்ளஸ். நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா? நான் நோட்ஸ் எக்ஸாம் கிட்ட வரும்போது நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் பாதி தான் நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன். மீதி எல்லாமே புக்ஸில் தான் படிச்சிருக்கேன். ஆமாம். நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நோட்ஸ் எடுக்காமல் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்களா நீங்கள்? நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக ரிவிஷன் பண்ண குயிக்காக ஈஸியாக இருக்கும். நம்ம நோட்ஸ் எடுக்காமல் பண்ணோம்னா இது விட்டுட்டு போயிடுவோமோ அதை விட்டுட்டு போயிடுவோமோன்ற குழப்பத்தில் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரி ரிவைஸ் பண்ணுவீங்க? ரிவைஸ் இப்போ 1 வீக் ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அந்த சாட்டர்டே சண்டேல அதை ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ணணும். திரும்ப நம்ம ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் போது அவங்க டெஸ்ட் பேட்ச்லேயே ஒரு செகண்ட் ரிவிஷன் வரும். நம்ம அந்த செகண்ட் ரிவிஷனுக்குள்ளே நம்ம தேர்ட் ரிவிஷன் கொடுக்குற அளவுக்கு நம்ம அதை ரிவிஷன் பண்ணி வச்சிருந்தா தான் அந்த செகண்ட் ரிவிஷன் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம் அந்த நோட்டிஃபிகேஷன் டு எக்ஸாமுக்கு இடைப்பட்ட காலம் இருக்கும் இல்லையா? அந்த காலத்தை நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்துவீங்க? அந்த 3 மாதம் அப்பதான் படிக்க போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச ப்ரிப்பரேஷன் பொறுத்து தான் அந்த 3 மாதத்தோட அதை நம்ம சிவியராக ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் இருக்குது. அது எல்லாமே ஃபுல்லாக ரிவிஷன் தான். நம்ம அப்போ தான் போய் ஒரு டாபிக் நான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மீதி எல்லாமே ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் தான். ஓகே. எவ்வளோ டெஸ்ட் நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க மேம்? நான் மோர் தென் 5 மேலே டெஸ்ட் பேட்சஸ் போட்டிருப்பேன். நிறைய கொஷின் பேப்பர்ஸ் 500 கொஷின் பேப்பர்ஸ் கிட்ட பார்த்துருப்பேன்.
கொஷின் பேப்பர்ஸ் ப்ரிப்பரேஷன்ன்றதே உங்களுக்கு அதிகமாக நல்ல டெஸ்ட் போட்டு பார்க்கட்டும், உங்களுக்கு ஓஎம்ஆரில் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். நிறைய டெஸ்ட் போடுறதால இப்போ அதுக்கு ஒரு நம்ம நேரம் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து ஒரே இடத்துல எழுதுற ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இது பண்ணுறோம். அதில் நேர விரயம் நினைக்கிறீங்களா, இல்லை அது நல்ல பெனிஃபிட்டா? எக்ஸாம் ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்க நம்ம வழிவகுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது நல்ல பெனிஃபிட் தான். இப்போ நீங்கள் கொஷின் பேப்பர்ஸே பார்க்கும்போது நான் நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த கொஷின் இப்படியும் கேட்கலாமா அப்படின்றது நமக்கு அங்கே தான் தோணும். நம்ம எக்ஸாம் ஹாலில் எப்படி எக்ஸாம் எழுதுறோமோ அதை மாதிரியே இதை நினச்சிட்டு ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி நினச்சிட்டு எழுதும்போது நமக்கு அந்த ஃபியர் இருக்காது. நம்ம நார்மல் எக்ஸாம் எழுதுற மாதிரியே நம்ம இந்த எக்ஸாம்லையும் எழுத முடியும். இப்போ எக்ஸாம் ஹால் பற்றி பேசுவோம். நம்ம படிக்கிறது ஒரு பார்ட். அந்த 3 மணி நேரத்தில் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்மளுடைய வெற்றி தோல்வி இருக்கு இல்லையா? அப்போ நேர மேலாண்மை எப்படி பண்ணீங்க? அங்கே என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாது, இது ரெண்டும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா பதட்டப்படக்கூடாது. நம்ம எல்லாரும் நம்ம படிக்கல அது படிக்கல இப்படின்னு நினைக்கக்கூடாது. தைரியமா நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கோம், நம்ம படிச்சதை நம்ம ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு மட்டும் நீங்க தாட் வச்சுக்கிட்டா போதும். நீங்க பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, அவ்வளவுதான். நேர மேலாண்மை எப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல தமிழ் ஓரளவுக்கு முடிச்சிருவேன். நம்ம இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு வச்சிருவேன். அதுக்கப்புறமா மேக்ஸ் போடுவேன். நெக்ஸ்ட் தான் ஜிகே பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த 1 ஹவர்லேயே நான் ஃபுல் கொஷின் பேப்பரையும் பார்த்துருவேன் ஒன்ஸ். அந்த 1 ஹவர்ல தமிழ் குறிச்சிருவேன். ஜிகே என்னென்ன டாப்பிக்ல இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவேன். மேக்ஸ் எனக்கு ஓரளவுக்கு டாபிக் வரல, எனக்கு தெரியாத டாப்பிக்காக இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவேன். ஏன்னா அதில் போய் எனக்கு வரலையா ஐயோ வரலையா அதுலேன்ட்டு உட்காந்துருக்க மாட்டேன். அதில் உட்காந்து நமக்கு டைம் போகிறதே தெரியாது. மற்ற கொஷின்ஸையும் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி அடிக்க முடியாது. அப்படிங்கும்போது தெரியாத கொஷின்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பாஸ் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தெரிந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தெரியாதது அப்புறமா எழுதுவீங்க. ஓகே. இப்போ உங்களுடைய இந்த எப்படி சொல்கிறது, தெரியாத கேள்விகள்லாம் வரும் இல்லையா? இப்போ இந்த அஃப்கோர்ஸ் இந்த குரூப் 4ல நிறைய கேள்விகள் பற்றின ஐடியா நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கு. அப்போ தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் எப்படி விடையளிப்பீங்க? தெரியாத கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான். இந்த டாப்பிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, கொஞ்சம் கூட ரிலேட்டிவாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம அதை தூக்கிடலாம் ஈஸியாக. அப்போ நம்ம கண்டிப்பாக 2 ஆப்ஷன் நம்மளால தூக்கிட முடியும். அதுக்கப்புறம் இருக்கிறது நம்மளோட அந்த அந்த இடத்துல ஸ்பாட்டில் யோசிக்கிறது தான், இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடையே பயன்படுத்தினாலும் நிறைய படிச்சிருந்தா தானே அந்த நாலேஜ் இருக்கும். இப்போ ஒரு டாப்பிக்கில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை பற்றின ஓரளவுக்கான நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் அதை கிளியர் பண்ண முடியும் இல்லையா? அதுக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கணும். ஜிகே கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நமக்கு இது கூட இது ரிலேட் ஆகாது அப்படின்ற அளவுக்காவது நம்ம அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணீங்களா? இல்லைன்னா ஒன்றுமே படிக்க முடியாது. எல்லா டேட்டாவையும் நம்ம அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னா சத்தியமாக முடியாது. நம்ம ரொம்ப சில்லியான ஷார்ட்கட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதை மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப சில்லியா, அது உங்கள் அப்பா பேராக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்தக்காரங்க பேராக இருக்கலாம், எப்படி வேணாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப சில்லியா கேட்ட உடனே சிரிக்கிற அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. எப்படியா இருந்தாலும் அது உங்கள் மைண்டில் நின்னா போதும். இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல, கேள்விகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. ஸோ அப்போ அதை நம்ம படிக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட் ஆகுதுன்னு வைங்களேன். ஒரு வாட்டி படிக்கக்கூடாது, 2 வாட்டி படிக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வாட்டி படித்தா நம்ம பதட்டத்தில் இல்லை ஏதாவது ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேகமாகவும் படிக்கணும், அதே சமயம் தவறும் பண்ணக்கூடாதுன்னும் போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுங்க? டைம் நமக்கு தெரிஞ்ச கொஷின் கண்டிப்பாக அந்த 100 கொஷினில் 60 கொஷின் இருக்கும். அந்த 60 கொஷினில் நம்ம டைமை வந்து சுருக்கிக்கணும். அது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது நமக்கு தெரியாத கொஷினில் நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருக்கும். இப்போ புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு வந்திருக்கேன் படிக்கிறதுக்காக. எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் இந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கலாம், நான் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு? சிலபஸ் மஸ்ட்டு. சிலபஸ் நீங்கள் போட்டு கையில் வச்சுக்கிட்டு இப்போ தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் ஸ்கூல் புக்கை முடிச்சிடணும். ஸ்கூல் புக் முடிச்சுட்டு பேசிக்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஜிகேவும் அப்படி தான். இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது, ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன 22 வந்து எனக்கு ஸ்டார்டிங்கே, அப்போ தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 3 மாதத்துலேயே எக்ஸாம் வந்துருச்சு. 24 போது நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வரலங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் திட்டினாங்க தான். கண்டிப்பாக வாங்கினேன். நான் நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக முடிச்சிடுறேன்னு சொன்னேன். முடிச்சிருக்கேன். உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்களா இல்லை ப்ரெஷராக இருந்ததா வீட்டு? இப்போ அவங்க சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற அப்படிலாம் கேட்பாங்க. எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்ட்டு. அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு எல்லாரோட இதுக்கும் சிவி சாய்க்காமல் என்னை படிக்க வைக்கணும் அப்படின்றது மட்டும் அவங்க தீரமாக இருந்தாங்க. நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததா படிக்கிறப்ப? கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு டவுட் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்போம். அப்போ தான் ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நம்மளோட ஃபேமிலிஸ் நினைக்கும் போது, நம்மளோட சுச்சுவேஷன் நினைக்கும் போது அது இருக்கக்கூடாது. அது நம்ம நினச்சா மட்டும்தான் முடியும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் வேறு யாரும் மோட்டிவேட் பண்ணி, மோட்டிவேஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் நமக்கு மோட்டிவேஷன். மற்றவங்க வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். செல்ஃப் டவுனாக இருக்கும்போது நானே நினச்சி பார்ப்பேன், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம சொசைட்டியில் இன்னும் என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்னும் இத்தனை வருஷம் படிச்சுட்டே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக படிக்கணும்னு தோணும்.
பள்ளியில படித்த பாட புத்தகங்கள் தான் நம்ம இப்போ படிக்கிறோம் மேக்ஸிமம் இல்லையா? அப்போ படிச்சதுக்கும், இப்போ படிக்கிறதுக்கும் உங்களுடைய நாலேட்ஜ், கான்ஃபிடன்ஸ் அதெல்லாம் அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதிகரிச்சிருக்கு. அப்போ எப்படின்னா நம்ம மார்க்காக மட்டும் படிப்போம். ஒரு பேரா குடுத்தா அத அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுற மாரி இருக்கும். ஆனா இப்போ அத புரிஞ்சுகிட்டு நம்ம அத எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாரி இருந்தா மட்டும் தான் நம்மளால ஒன் வேர்ட் கூட ஆன்சர் பண்ண முடியும். அப்படிதான் இருக்கு. எங்க அம்மாவே கேட்பாங்க, "என்ன 10th குவாலிஃபிகேஷன் தானே, நீ 10த்ல அவ்ளோ மார்க் எடுத்தியே, ஏன் உன்னால கிளியர் பண்ண முடியல?" அப்படிலாம் திட்டுவாங்க. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம். ஆனா எனக்கு அது தெரியுது. நான் அத புரிஞ்சுகிட்டு படிக்கிறேன் அப்படின்றது.